பண்பலை 90.4 மெகாஹெர்ட்ஸ் அலைவரிசை கொங்கு சமுதாய வானொலி கொங்கு பொறியியல் கல்லூரி வளாகத்திலிருந்து இந்த நிகழ்ச்சி ஆன்றோர்களின் சிறப்பு நிகழ்ச்சி அனுபவ். வாருங்கள் தோழர்களே, எங்கள் முதிய தலைமுறையின் புதிய இளைஞர்களே. வாருங்கள் தோழர்களே, எங்கள் முதிய தலைமுறையின் புதிய இளைஞர்களே. நமக்கென ஒரு உலகம், நமக்கென ஒரு வாழ்க்கை, வயது கூட வெறும் எந்தா, இங்கு வாழ்க்கையே ஜாலி வந்தா. வாருங்கள் தோழர்களே, எங்கள் முதிய தலைமுறையின் புதிய இளைஞர்களே. 25 செய்தோம் புரட்சி, 65 எதற்கு அயற்சி. 25 செய்தோம் புரட்சி, 65 எதற்கு அயற்சி. எழுச்சியோடு ஓடி வாங்க, ஆடலாம் பாடலாம், நம் தனித்திறனை காட்டலாம். பாடல் பாடி மகிழ்ச்சியோடு தலையாட்டலாம். அறிவியல் அறிந்து கொள்வோம், வானியல் தெரிந்து கொள்வோம், விண்வெளியில் கூட வீடு கட்டி வாழலாம். வாருங்கள் தோழர்களே, எங்கள் முதிய தலைமுறையின் புதிய இளைஞர்களே. தள்ளாத வயதை தடை செய்வோம், தளராத மனத்தோடு நடை செய்வோம். 1000 உண்டெங்கு அனுபவங்கள் அள்ளி வழங்கிடுவோம். வாருங்கள் கடமைகளை முடித்த கையோடு, உங்கள் கனவுகளை சுமந்து இங்கு வாருங்கள். La 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 la. இந்திய அரசாங்கத்தின் அறிவியல் மற்றும் தொழில்நுட்பத்துறை டிபார்ட்மெண்ட் ஆஃப் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜியால் நிறுவப்பட்டுள்ள விக்ஞான் பிரசார் மற்றும் காரைக்குடி அழகப்பா பல்கலைக்கழகம் இணைந்து வழங்கும் 60 வயதுக்கும் மேற்பட்ட ஆண்டோர்களை உள்ளிணைக்கும் புதுமையானதொரு சமுதாய வானொலி நிகழ்ச்சி அனுபவ். நிகழ்ச்சி ஆக்கம், ஊக்கம் மற்றும் வழிகாட்டல் டாக்டர் ஆர் ஸ்ரீதர். வடிவமைப்பு மற்றும் செயலாக்கம் காரைக்குடி அழகப்பா பல்கலைக்கழகத்தின் டீன் டாக்டர் ஆர் முருகன். நிகழ்ச்சி ஒருங்கிணைப்பு கொங்கு சமுதாய வானொலி நிலைய இயக்குனர் டாக்டர் எஸ் மகேஸ்வரன். இந்த நிகழ்ச்சி தயாரிப்பு நிலையத்திலிருந்து சதீஷ்குமார். இந்த அனுபவ நிகழ்ச்சியின் மூலம் அறிவியல் துறையில் சாதனை படைத்த ஆண்டோர்களின் அனுபவங்கள் மற்றும் அறிவியல் துறையில் கைதேர்ந்த வல்லுநர்களின் அறிவு மற்றும் பொது அறிவுகளை இந்த கொங்கு மண்டலத்தில் வாழும் மூத்த குடிமக்களுடன் பகிர்ந்து கொள்ளும் முயற்சியே இந்த நிகழ்ச்சி. அந்த வகையில் இன்றைய நமது அனுபவ் நிகழ்ச்சியில் பெருந்துறை அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் காசநோய் பிரிவில் பணியாற்றிக் கொண்டிருக்கின்ற டாக்டர் பி பாலசுப்ரமணியன் அவர்களுடன் ஒரு நேர்காணல். இந்த நிகழ்ச்சியில் காசநோய் பற்றி பல்வேறு தகவல்களை நம்மளோடு பகிர்ந்து கொண்டுள்ளார். நிகழ்ச்சியை கேட்டு பயன்பெறுவோம். வணக்கம் சார். வணக்கம் நேயர்களே. நல்ல காரியத்தை செய்யும் கொங்கு வானொலிக்கு எனது பாராட்டுக்கள், வாழ்த்துக்கள்.
இப்போ வந்தவங்க அடுத்த கட்ட நடவடிக்கை என்ன பண்ணணும்? நோய் வந்துருச்சுங்கிறது தெரிஞ்சுக்கிட்டோம், தெரியுது இப்படி ஒரு சிம்டம்ஸ்லாம் இருக்குது அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கிட்டாங்கனாக்கா அடுத்த கட்டமாக என்ன பண்ணணும்? டாட்ஸை போட்டா டிபிக்கு டாட்டா, டிபிக்கு டாட்டா டாட்ஸை போட்டா, டிபிக்கு டாட்டா டாட்ஸை போட்டா, டாட்ஸை போட்டா டிபிக்கு டாட்டா. என்னடா டாட்ஸ்னே திருப்பி வந்துட்டே இருக்குன்னு பார்க்குறீங்களா? இருக்குது, எல்லாம் விஷயம் இருக்குது, எல்லாம் இப்போ சொல்கிறேன். என்ன கேட்டீங்க சார்? இதனோட அறிகுறிகள் இப்போ நோய் தாக்கிருச்சு அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டோம்னாக்கா அடுத்த கட்ட நடவடிக்கை நம்ம என்ன பண்ணணும்? அந்த காலத்தில் வந்து இதுக்கு வந்து வைத்தியம் சானட்டோரியம் தான் சொல்லுவாங்க. பெருந்துறை சானிட்டோரியம், அப்புறம் டிபி சானிட்டோரியம் மெட்ராஸில். அந்த காலத்தில் இந்த மாதிரி சானிட்டோரியம் தேடி வந்து 6 மாதம் இங்கேயே தங்கியிருந்து பெருந்துறை சானிட்டோரியம் அவ்வளோ வசதி, ரொம்ப ஃபேமஸான ஏரியா, ஃபேமஸான சானிட்டோரியம் பெருந்துறை சானிட்டோரியம். தங்கியிருந்து இங்கேயே சோறாக்கி சாப்பிட்டு எல்லாம் சத்தான சாப்பாடு இங்கேயும் தருவாங்க, அது போக அவங்களும் பண்ணி சாப்பிடுவாங்க. அந்த மாதிரி வசதி இங்கெல்லாம் இருந்துச்சு. சரி. ஒரு விஷயம் எக்ஸ்ட்ரா ஒரு விஷயம் அவருக்கு தவிர, இந்த பாலும்பழம் படம்னு ஒரு படம் வந்துருக்கு. ஆமாங்க சார். அதில் வந்து சிவாஜி டாக்டர், சரோஜதேவி டிபி பேஷண்ட்டு. அதனால் அந்த படம் டைரக்டர் பீம் சிங் வந்து இங்கே பெருந்துறை சானிட்டோரியம் வந்து ஒரு ஷூட்டிங் எடுத்துகிட்டு போயிட்டாங்க. ஓ சரி சரி சரிங்க. ஷூட்டிங் எடுத்தவங்க சிவாஜி இந்த சானிட்டோரியத்துல எல்லாம் இவ்வளோ இருக்கிறத பார்த்துட்டு, சரிங்க சார், இங்கே இருக்கிற ஒவ்வொரு வார்டுக்கும் ஒரு மர்ஃபி ரேடியோ டொனேட் பண்ணிட்டு, சரிங்க சார், அடுத்த நாள் காலையில் மெட்ராஸ் போய், அப்போ காமராஜர் சீஃப் மினிஸ்டர் இருக்கு. சரிங்க. இது வந்து 1960. சரிங்க. சீஃப் மினிஸ்டர் காமராஜர்கிட்ட போய், ஐயா அந்த மாதிரி பெருந்துறை சானிட்டோரியம் ரொம்ப ஃபேமஸாக இருக்குது, அந்த மாதிரி நம்ம தாம்பரம் சானிட்டோரியத்தை பெருசு பண்ணுங்க ஐயா அப்படின்னு சொல்லிட்டு 1 லட்ச ரூபாய் அந்த காலத்தில் கொடுத்தாங்க சிவாஜி நேசன். 1960 கொடுத்துருக்காரு. பாலும்பழம் ஷூட்டிங்க்கு வந்துட்டு, சரிங்க சார், இந்த சானிட்டோரியம் இதெல்லாம் பார்த்துட்டு, அப்பா இவ்வளோ பெருசாக இருக்குன்னு பிரமிச்சு போய் ரேடியோ கொடுத்துட்டு அடுத்த நாள் போய் 1 லட்சம் முதலமைச்சர்கிட்ட சிவாஜி நேசன் போய் அப்போ கொடுத்தாராம். சரிங்க சார். அவ்வளோ சிறப்பு வாய்ந்த ஃபேமஸான சானிட்டோரியம் நம்ம டிவி ஹாஸ்பிட்டல், நம்ம பெருந்துறை சானிட்டோரியம் அப்படிங்கிறது நான் ரொம்ப சந்தோஷம், மகிழ்ச்சியோடு சொல்லுவாங்க. நீங்கள் நம்ம ஏரியா உங்களுக்கு எல்லாத்துக்கும் பெருமையான சமாச்சாரம். தமிழ்நாட்டில் யாருக்கும் தெரியாத இருக்கிறதுக்கு சாத்தியமே இல்லைங்க சார் இந்த ஏரியாவை. அதான் போய் 1 லட்ச ரூபா கொடுத்து நீங்கள் அந்த மாதிரி பெருசு பண்ணீங்கன்னு சொல்லியிருக்காருன்னா, அப்பா நம்ம சானிட்டோரியம் எவ்வளோ ஃபேமஸாக பெருந்துறை சானிட்டோரியத்தோட மகத்துவத்தை அவர் ஷூட்டிங் வந்த நாள்லேயே தெரிஞ்சுக்கிட்டு போயிட்டு இருக்காரு. அது வந்து வி ஷுட் தேங்க் டைரக்டர் பீம் சிங், சிவாஜி கணேசன். கண்டிப்பாக கண்டிப்பாக 2 பேரும் நல்லா அந்த மாதிரி படம் எடுத்தாங்க. இந்த 113 வார்டு இங்கே பக்கத்தில் தான். சரி தான் எடுத்தாங்க. சரி, எடுத்துட்டு எல்லாம் கொடுத்துட்டு போயிட்டாங்க. சரி, இப்போ வந்து இப்போ நம்ம அந்த சமாச்சாரத்தில் டிபி சானிட்டோரியங்கிறது அந்த காலம், துணை சுகாதார நிலையம் என்பது இந்த காலம். அந்த காலத்தில் சானிட்டோரியம் போய் தான் வைத்தியம் பார்க்கணுன்னு இருந்தது. இப்போ அரசாங்கம் வந்து தொடர்ந்து வந்த அரசாங்கம்லாம் ஆராய்ச்சி பண்ணாங்க. நேஷனல் டியூபர்குலோசிஸ் கண்ட்ரோல் ப்ரோக்ராம்னு வச்சாங்க. அதை வந்து இன்னும் கொஞ்சம் காலம் கழிச்சு ரிவைஸ் பண்ணாங்க. அதை ரிவைஸ் பண்ணி இப்போ அடுத்த ஸ்டேஜுக்கு வந்து நேஷனல் டிபி எராடிகேஷன் ப்ரோக்ராம்னு விட்டாங்க. சரி, NTEPன்னு. ப்ரோக்ராமுக்கு பேர் மாறிட்டே அந்தந்த கால முன்னேற்றத்தை வச்சு. இப்போ எங்களுடைய இலக்கு என்னன்னா, இந்த டிபியை எராடிகேட் பண்ணணும். NTEP, நேஷனல் டியூபர்குலோசிஸ் எராடிகேஷன் ப்ரோக்ராம். சரி, முதல்ல கண்ட்ரோல் பண்ணணும் தான் முதல்ல விஷயம் தான். அதுலேருந்து ஒரு ஸ்டெப் நம்ம மேலே போயிட்டோம். நல்ல தகவல் தெரிஞ்சு, நல்ல முன்னேற்றம் தெரிஞ்சு, அடுத்த இலக்கு இப்போ டார்கெட் ஒவ்வொன்றா டார்கெட் வச்சா தான் நம்ம முன்னேற முடியும். அந்த வகையில் இப்போ எராடிகேஷன் ப்ரோக்ராமுக்கு போயிட்டோம். சரி, கண்ட்ரோல் ப்ரோக்ராம் இருந்து ரிவைஸ்ட் ஆச்சு. அந்த ரிவைஸ்ட் இப்போ வந்து இப்போ அடுத்த ஸ்டேஜுக்கு போய் நேஷனல் டிபி எராடிகேஷன். இதுக்கு அடுத்த ஸ்டேஜ் வந்து நேஷனல் டிபி சுத்தமாக இல்லை அப்படின்ற ஒரு ஸ்டேஜ் வரும். சரி, கண்டிப்பாக அடுத்த ஸ்டேஜ் நம்ம கண்டிப்பாக எட்டுவோம். அதுக்காக தான் நீங்கள் எல்லாம் இவ்வளோ பண்ணி இவ்வளோ தூரம் நடவடிக்கை, அடுத்த கட்ட நடவடிக்கையாகத்தான் நம்ம இவ்வளோ சந்தோஷம். நல்லா இந்த அனுபவம் அப்படிங்கிற ப்ரோக்ராம் நல்ல மக்களை வந்து சென்றடையட்டும். ஆமாங்க சார், என்னால் முடிஞ்ச தகவல் நானும் தரேன். கண்டிப்பாக. இப்போ வந்து ஆரம்ப காலத்தில் வந்து சானிட்டோரியம் தேடி வந்து எல்லாம் வைத்தியம் பார்த்தோம். இந்த நான் ஆரம்ப கால அறிகுறிகள் சொன்னேன் பாருங்க. ஆமாங்க சார். நோய் சாயந்தரம் காய்ச்சல், சளி இருமல், இந்த மாதிரி ஏதாவது ஒன்று இருமல் இருந்துச்சுன்னா வந்து கட்டாயம் வந்து நீங்கள் சானிட்டோரியம் பார்க்கணும்னு நான் அப்போ சொன்னது. இப்போ வந்து உங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் இருக்கிற அரசு ஆரம்ப சுகாதார நிலையம் அல்லது அதனுடைய துணை சுகாதார நிலையத்தில் கூட நீங்கள் போனீங்கன்னா உங்களை வந்து எங்கே போகணுன்னு உங்களை வழிகாட்டிடுவாங்க. சரி, அடுத்து ஆரம்ப சுகாதார நிலையத்துக்கு அனுப்புவாங்க. அவங்க வந்து சளி பச்சைக்கு ஏற்பாடு பண்ணுவாங்க, எக்ஸ்ரே எடுக்கிறதுக்கு ஏற்பாடு பண்ணுவாங்க.
அவங்களுக்கு மீறின சக்தினா அதுக்கப்புறம் தாலுக் ஹாஸ்பிட்டல். இப்போ இங்கே நமக்கு தாலுக் ஹாஸ்பிட்டல் பவானி பெருந்துறை ஈரோடு பவானி இந்த மாதிரி கோபி சக்தி இந்த மாதிரி இருக்கிற மாதிரி தாலுக் ஹாஸ்பிட்டல். சரி. அதையும் மீறி வரும்போது மாவட்ட தலைமை மருத்துவமனை, அதையும் மீறி வரும்போது நம்ம பெருந்துறை சானிட்டோரியம் மாதிரி மெடிக்கல் காலேஜ். இப்போ இந்த மாதிரி எல்லா ஸ்டேஜ்லையும் உங்களை வந்து அங்கங்கே அனுப்பிச்சி வைப்பாங்க. நீங்கள் போய் ஒன்றும் செய்ய வேண்டாம். ஆரம்ப சுகாதார நிலையமோ அல்லது துணை சுகாதாரத்தையும் போய் உங்கள் கம்ப்ளைண்ட் சொன்னீங்கன்னா அவங்க உங்களை இழுத்துட்டு போயிடுவாங்க. நாங்கள் வந்து அதுக்கு தான் இப்போ கஷ்டப்பட்டுட்டு இருக்கோம். யாருக்கும் டிபி வரக்கூடாது, வந்தவங்க குணமாயிடணும், அவங்க வந்து டிபி நோயை பரப்பக்கூடாது அப்படிங்கிற இலக்கில் இப்போ நாம் இருக்கிறோம். டிபி நோயை எராடிகேட் பண்ணணும் அப்படின்ற இருக்கிறோம். இப்போ அங்கே வந்துட்டீங்க. இப்போ எந்தெந்த அறிகுறி சொல்கிறீங்களோ அதை வச்சு நாங்கள் டயக்னோஸ் பண்ணுவோம், டெஸ்ட் பண்ணுவோம். இருமிட்டு இருக்கீங்களா, சளி பரீட்சை பண்ணுவோம். அந்த சளி பரீட்சை பண்ணி நம்ம கண்ணுக்கு தெரியாத ஒரு டிபி பூச்சி, அந்த காரணமே கண்ணுக்கு தெரியாத பூச்சி, அந்த பூச்சி இருக்குதான்னு பார்ப்போம். அடுத்து அதுக்கு சப்போர்ட்டிவாக பிளட் டெஸ்ட் பார்ப்போம், எக்ஸ்ரே பார்ப்போம். இந்த மாதிரி ஒரு 4-5 டெஸ்டெல்லாம் பண்ணி டேபிளில் போட்டு இது இப்படியா அது இப்படியா இது இப்படியா, ஓ ரைட்டு, இது இல்லைன்னா கூட அதில் இருக்கலாமா, அதில் இல்லைன்னா கூட இதில் இருக்கலாமா, இந்த மாதிரி நாங்கள் 4-5 டெஸ்ட்டு பண்ணி அலசி ஆராய்ஞ்சு அப்புறம் தான் நாங்கள் டிபின்னு முத்திரையே குத்துவோம். அது வரைக்கும் நம்ம சொல்ல ஒரு டெஸ்ட்டை வச்சு நாங்கள் டிபின்னு சொல்ல மாட்டோம். ஆனால் டெஸ்ட்டு வேணுங்கிற டெஸ்ட்டு எல்லாம் அரசாங்கம் இலவசமாகவே எடுக்குது. ஒன்றே ஒன்று, நீங்கள் வந்து மனசோட முழு மனசோட இங்கே வரணும். கண்டிப்பாக கட்டாயம் வரணும். வந்தீங்கன்னா உங்களுக்கு எல்லா வழிமுறையும் நாங்கள் செஞ்சு தரோம். அவசியம் எல்லாம் எந்தெந்த இடத்துல கோளாறு இருக்குது, எந்த இடத்துல டிபி இருக்குது அப்படின்னு பார்த்து நாங்கள் கண்டுபிடிச்சிருவோம். எக்ஸ்ரே எடுத்து பார்ப்போம், முதுகுல எக்ஸ்ரே ஸ்கேன், சிடி ஸ்கேனா, எம்ஆர்ஐ. சிடி ஸ்கேன் சொல்கிறதே பிறப்போம். கொரோனா இருக்கவங்களுக்கு எல்லாம் சிடி ஸ்கேன் எடுப்போம். அதில் வந்து நாங்கள் டிபி இருக்குன்னு கண்டுபிடிச்ச கேஸ் நிறைய இருக்குது. கூட சேர்ந்து நம்ம ஆரம்பத்துலேயே உங்களுக்கு சொன்ன பாருங்க, கொரோனாவும் டிபியும் கைகோத்து நிற்கிட்டு. அப்போ அதுக்கு ஸ்கேன் எடுக்கும்போது இந்த டிபி இருக்கிறதும் தெரியும். அப்போ நம்ம இந்த மாதிரி சிடி ஸ்கேனு, முதுகெலும்பு இருந்தால் எம்ஆர்ஐ, இந்த மாதிரி என்னென்ன டெஸ்ட் முடியுமோ எல்லாத்தையும் பிடிச்சி டிபி இருக்கிறதான்னு கண்டுபிடிச்சி முத்திரை ஊற்றிட்டோம்னா இதுக்குண்டான வழிமுறையை அடுத்த ஸ்டெப்பு பண்ணலாம். அடுத்த ஸ்டெப்புக்கு போயிடலாம். டாட்ஸை போட்டா டிபிக்கு டாட்டா, டிபிக்கு டாட்டா, டாட்ஸை போட்டா டாயிட்ஸை நீ போட்டா, டிபிக்கு டாட்டாட்டா, டிபிக்கு டாட்டாட்டா, டாயிட்ஸை நீ போட்டா. என்ன டாட்ஸ்னு பேசிட்டு இருக்கீங்க, இன்னுமே பேசுறீங்க, எல்லாம் இருக்கு. கடைசியாக வழி சொல்கிறேன். அடுத்த கட்ட நடவடிக்கை, இப்போ உங்களுக்கு டிபி நோய் இருக்குதுன்னு நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். அடுத்த கட்ட நடவடிக்கையாக என்ன செய்கிறோம் அப்படின்னா, இப்போ நம்ம உங்களுக்கு உள்ளதை சொல்லி விளக்கி சொல்லி இந்த நோயை என்ன செய்யலாம், எப்படி விரட்டுறது அப்படிங்கிற ஸ்டெப்பு. இது வந்து இதுக்கு வந்து கண்டிப்பாக மாத்திரை தான். டிபிக்கு மாத்திரை 6 மாதத்துக்கு மாத்திரை இருக்குது, 18 மாதம் வரைக்கும் கூட மாத்திரை இருக்குது. சரி, அதாவது இதை பொறுத்து, நோயை பொறுத்து, நோய் தாக்கத்தை பொறுத்து, எவ்வளோ ஆரம்ப ஸ்டேஜா இல்லை இது ரொம்ப எலும்பு சமாச்சாரமாக இருந்தால் இன்னும் கொஞ்சம் ட்ரீட்மெண்ட் ஜாஸ்தியும் வரும். மூளை சமாச்சாரமாக இருந்தால் மூளை ட்ரீட்மெண்ட் ஜாஸ்தி வரும். நெஞ்சிலேயே வைத்து இருந்தால் இடத்த பொறுத்து கொஞ்சம் 6 மாதத்துலேருந்து 18 மாதம் வரைக்கும் வரலாம். சரி, 6 மாதத்துலேருந்து 18 மாதம் அப்படிங்கிறது முதல்ல வர்ற டிபிக்கு 6 மாதம். அப்புறம் சரியாக கவனிக்காமல் விட்டு அது மறுபடியும் திருப்பி டிபி ரெக்கர் ஆச்சு அப்படின்னா அதுக்கு வந்து 9 மாதம், 15 மாதம், 18 மாதம் இந்த மாதிரி இப்படிலாம் வாய்ப்பு இருக்குது. அப்போ நோயினுடைய தன்மையை பொறுத்து நம்ம வைத்தியம் 6 மாதமோ 18 மாதமோ இருக்குது. எம்டிஆர் டிபின்னு நம்ம சொல்லுவாங்க. 18 மாதம் வைத்தியம் தான். 6 மாதம் வைத்தியம் சாதாரணமாக கண்ட்ரோல் ஆகக்கூடிய வியாதி. நாங்கள் தர மாத்திரை, டிபிக்கு மாத்திரை, டாட்ஸ் மாத்திரை. டாட்ஸ் நான் பேசிட்டு இருந்தேன்ல, பாட்டு பாடிட்டு அந்த டாட்ஸ் இப்போதான் வருது பாருங்க, உங்களுக்கு இனிமேல் கொஞ்சம் புரிய ஆரம்பிக்கும். அந்த டாட்ஸ் மாத்திரை நாங்கள் தர்றோம். சரி, என்ன டாட்ஸ் மாத்திரை அப்படின்னா என்ன? டைரக்ட்லி அப்சர்வ் ட்ரீட்மெண்ட் ஃபார் ஷார்ட் கோர்ஸ் அப்படின்னா என்ன அப்படின்னா, நீங்கள் மாத்திரை சாப்பிட்றத நாங்கள் நேரடியாக பார்க்கணும். 6 மாதம் தாங்க சொன்னது நீங்களே கரெக்டாக சாப்பிட்றீங்களா இல்லையான்ட்டு நாங்கள் மெடிக்கல் பீப்புள் எல்லாம் உங்களை வந்து வாட்ச் பண்ணுவோம். எங்கள் ஃபீல்டு ஒர்க்கர்ஸ் எல்லாம் உங்களை வந்து வாட்ச் பண்ணுவாங்க. 2 மாதத்துக்கு ஒருக்கா வந்து பார்ப்பாங்க. மாத்திரை சாப்பிட்ருக்கீங்களா, அடுத்து சளி பரீட்சை பண்ணணுமா, அதுக்கடுத்து ஃபாலோ அப் டெஸ்ட் என்ன, இதெல்லாம் பார்த்து
6 மாதம் உங்களை சாப்பிட வச்சுருவாங்க. 6 மாதமோ 18 மாதமோ சாப்பிட வச்சுருவாங்க. அதில் வந்து உங்களால் 2 கோட்டை விட்டுருவீங்க. முதல் வைத்தியத்தை கோட்டை விட்டுருங்க, 6 மாதம் வைத்தியத்தை கோட்டை விட்டுருவீங்க. சரி, உங்களுக்கு வந்து அடங்காத பூச்சி இருக்கிற தன்மை வந்துடும். அடுத்த கட்டத்துக்கு போயிடும். முதல் கட்டத்துலேருந்து அடுத்த கட்டத்துக்கு போயிடுதுன்னு சொல்றீங்க. நம்ம 2 மாதம் மாத்திரை சாப்பிட்டு 2 மாதம் 1 மாதம் 2 மாதம் மாத்திரை சாப்பிட்டோன்னே நம்ம உடம்பு நல்லா இருக்க மாதிரி இருக்கும். நாம் இப்போ தான் ஒரு குறும்புன்னு பண்ணுவோம். சரி, உடம்பே நல்லா போச்சுட்டு இருக்குது, இனிமேல் மாத்திரை இருக்கு சாப்பிடணும், டாக்டர் தான் மறந்துட்டு சொல்லிட்டாரா அப்படின்ட்டு மாத்திரையை விட்டுருவோம். இந்த மாதிரி கேஸுக்கு வந்து நோவு மட்டும் திருப்பி வரும். இந்த திருப்பி வர்ற நோவு வந்து இந்த 6 மாதம் மாத்திரையை விட்டு எச்சு மாதம் மாத்திரை கொடுக்குற மாதிரி வரும், வேறு மாத்திரையே கொடுக்குற மாதிரி வரும். இதுக்கு மாத்திரையே கூட்டு மருந்துன்னு சிகிச்சைன்னு சொல்லுவோம். சரிங்க சார். 1 மாத்திரை 2 மாத்திரை இல்லை, 4 மாத்திரை. டிபி பூச்சி கொட்டுறதுக்கு நாங்கள் தர்ற மாத்திரை 4 மாத்திரை. 4 மாத்திரை அட் அ டைமில் கொடுத்தோம்னா ஒரே நேரத்தில் மாத்திரை தரணும். 4 மாத்திரையும் தரணும். சரி, நாங்கள் தர்ற மாத்திரை டிபி கொள்கிற மாத்திரை எருமக்கடா. பெரிய அளவில் எருமக்கடா, சிங்கத்துக்கும் எருமக்கடாவுக்கும் சண்டை. நாங்கள் டிட்டர்மின் பண்ணது உங்களுக்கு வந்து 4 எருமக்கடா திங்கணும் உள்ளே போடணும் மாத்திரை. அவருக்கு அவ்வளோ வெயிட்டாக இருக்காரா, அவருக்கு வந்து 6 மாத்திரை திங்கணும் அப்படின்னு சொல்லுவோம். அப்போ 6 எருமக்கடா ஒட்டுக்கா உள்ள அனுப்பணும். இந்த 6 மாத்திரையும் பிரித்து சாப்பிட்டீங்கன்னா வேலை செய்யாது. இந்த சிங்கம் 6 எருமக்கடா ஒட்டுக்கா உள்ளே போகும்போது தான் பயந்துக்கும். நீ மாத்திரை பிரித்து சாப்பிட்டுன்னு இந்த சிங்கம் எருமக்கடாவை அடித்து சாப்பிட்றோம், கதை மாறி போயிடும். நாம் இப்படி போகிறது போய் அது கதையை மாற்றி விட்டுரும். அதனால் வந்து மாத்திரையை 6 மாதம் சொன்னபடி நைட் சாப்பிடணும். இது கண்ட்ரோல் இல்லாத போகிற மாத்திரை, இந்த மாத்திரையை விட்டு வேறு மாத்திரை வர்ற மாதிரியும் வரும், இன்னும் எச்சு மாதத்துக்கு சாப்பிட்ற மாதிரியும் வரும். அதனால் அதை வந்து நாங்கள் அதை வந்து பார்த்துட்டு முடிவு பண்ணி சொல்லுவோம். அதனால் நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னா, முதல் தடவையிலேயே இந்த மாத்திரை 6 மாதம் மாத்திரையை சாப்பிட்டு சுத்தமாக சரி பண்ணிக்கோங்க. இந்த நோவு உங்களை விட்டு சுத்தமாக ஓடி போயிடும். முதல் கட்டத்திலேயே நோய் ஃபர்ஸ்ட் இம்ப்ரெஷன் பெஸ்ட் இம்ப்ரெஷன் சொல்கிற மாதிரி முதல் கட்டத்தில் நகர்த்திட்டோம்னா நாம் நிம்மதியாக இருக்கலாம். அதுக்கு வழி வந்து மாத்திரை, சாப்பாடு, அதை தடுக்கிற முறை, இந்த 3 சமாச்சாரம். சரி, இப்போ மாத்திரைன்னு சொல்லிட்டீங்க, மாத்திரையை நம்ம தொடர்ந்து 6 மாதத்துக்கு எடுத்துக்கிறோமா இல்லை இடையில நிறுத்திக்கிது எடுக்கலாங்களா? படிக்கட்டில் காலை வைக்கிறோம் மெத்தபடியில். சரி, ஒரு படிக்கட்டில் காலை வச்சோம்னா ஒவ்வொரு படிக்கட்டுலையும் ஏறிக்கிட்டே இருக்கணும், நிற்காம ஏறணும். எல்லா படியும் தாண்டி மெத்தையில் போய் நிற்கிற மாதிரி ஒரே மூச்சா 6 மாதம் சாப்பிடணும் தொடர்ந்து. இன்னைக்கு சாப்பிட்டு ஆரம்பித்தோம்னா 6வது மாதம் மாத்திரை இனிமேல் மாத்திரை கிடையாது போங்க அப்படின்னு நாங்கள் சொல்கிற வரைக்கும் நிறுத்தாமல் சாப்பிட முடியும். கண்டினியூ சாப்பிட்டுட்டே இருக்கணும். இன்னைக்கு சாப்பிட்ற மாத்திரை நாளைக்கு சாப்பிட்ற மாத்திரை வேலை செய்ய வைக்கும், நாளைக்கு சாப்பிட்ற மாத்திரை நாளானிக்கு சாப்பிட்ற மாத்திரை, இந்த மாதிரி படிப்படியாக கொடுத்துக்கிட்டே போனோம்னா பூச்சி அப்படியே செத்துக்கிட்டே வரும். இந்த பூச்சி செத்துக்கிட்டே வர நம்ம தான் அடிக்கிறோமே, சாட்டையில் அடிக்கிறோமே. இந்த பூச்சிக்கு மாத்திரை கொடுத்து சாட்டையில் அடிக்கிறோம்ல, இந்த சாட்டையில் அடிக்க மற்ற பூச்சிக்கு எந்த பூச்சிக்குமே ஒரு அடிக்கிறான்னா கொஞ்சம் ரோசம் இருக்கும். நாம் திருப்பி அடிச்சுட்டு இருக்க அது கொஞ்சம் ரோசம் வந்துகிட்டே இருக்கும். அந்த ரோசத்தையும் அடக்கிறதுக்கு நம்ம 6 மாதம் மாத்திரை சாப்பிட்டா தான் கம்ப்ளீட்டாக அடக்க முடியும். அந்த ரோசம் கடைசி வரைக்கும் பூச்சி இருக்கும். நான் வந்து பேஷண்ட்டுக்கு வந்து இது வேற முறையாக சொல்லுவேன். எப்படி சொல்லுவேன்னா, அது வந்து சுத்தமான ஆதாரபூர்வம் இல்லை, சும்மா அவங்களுக்கு விளங்குறதுக்காக சொல்கிறது. 6 மாதம் மாத்திரை சாப்பிட அடங்குற பூச்சியெல்லாம் செத்து விழுவும். நம்ம சாப்பிட்ற சாப்பாடு பூச்சி சாவ ஓடசல் அடைக்கும். அந்த பூச்சி எந்த இடத்த அடைச்சிடும். நாளைக்கு இன்னொரு பூச்சி சாவுதா, நாளைக்கு சாப்பிட்ற சாப்பாடு இன்னும் அந்த இடத்துக்கு அடைக்கும். 6 மாதம் இந்த 2 காரையும் கை கோத்துட்டு நடந்துச்சுன்னா பூச்சியும் செத்து போயிடுது, உடம்பு நல்லாயிரும். அந்த ஓடசல் அடைஞ்சு போயிடும், எல்லாம் அடைஞ்சிடும். வியாதி மட்டும் திரும்பி வருமா? வராது, கண்டிப்பாக வராது. 100க்கு 100 இல்லை, 100க்கு 200 கேரண்டின்னு சொல்லுவேன். சரி, மாத்திரை சாப்பிட அடங்குற பூச்சி அப்படியே செத்துக்கிட்டே வரும். நான் முதல்ல சொன்ன மாதிரி 1 மாதத்துலேயே அடங்குற பூச்சி செத்து போனால் நம்ம உடம்பே நல்லா இருக்க மாதிரி இருக்கும். அப்போ தான் நம்ம குறும்பு ஒன்று பண்ணணும். அந்த குறும்பு பண்ணக்கூடாது. தொடர்ந்து மாத்திரையை சாப்பிட்டு பூச்சி சாவடிச்சுட்டே வர்றோம். அடியில் ஒரு 5-6 அடங்கா ரசத்தில் வண்டல்னு சொல்கிறோம். அந்த மாதிரி அடியில் ஒரு 5-6 அடங்காப்பிடாரி பூச்சி படுத்துக்கும். இது வந்து நானாக கற்பனை பண்ணுறது, உண்மை அல்ல. பேஷண்ட்டை ஒழுங்காக மாத்திரை சாப்பிட்ணுன்னு சொல்கிறதுக்காக நான் சொல்கிறது. அது 6 மாதம் மாத்திரை சாப்பிட்டே வர அடங்குற பூச்சி எடுத்து போயிடும். அடங்காத பூச்சிக்கு இந்த மாத்திரை சாட்டையில் அடிய போடும். அடங்குற பூச்சிக்கு துப்பாக்கி, அடங்காத பூச்சிக்கு சாட்டை அடி. சரி, ஒரு படத்தில் சிவாஜி 15 சாட்டை அடி போடுவோம். சிவந்தம்மன் படத்தில் இன்னி ஒரு 15 சாட்டை அடி வரும். அந்த மாதிரி நாங்கள் 6 மாதம் மாத்திரை 180 சாட்டை அடி, 179 சாட்டை அடி போடணும். 180வது சாட்டை அடி போடும்போது
அந்த அடங்காப்புடாரிக்கு அன்னைக்கு தான் சொரணை வந்து எட்டி பார்க்கும். அன்னைக்குன்னு பார்த்து 180வது மாத்திரைங்கிற அருவாலை வீசணும்னா அதெல்லாம் அடங்காப்புடாரின்னு செத்து போயிடும். வியாதி 100க்கு 100 செய்யாது. 6 மாசம் மாத்திரை நிறுத்தாம சாப்பிடணும். அடங்கற பூச்சி செத்து போயிடும், அடங்காத பூச்சி செத்து போயிடும். இந்த அடங்கற பூச்சி அடங்காத பூச்சி என்னுடைய கற்பனை. இது வந்து அரசாங்கத்துல நிரூபணம் ஆகாது. உங்களுக்கு மக்களுக்கு விளக்கமா சொல்றோம். கண்டிப்பா பேஷண்ட்டுக்கு வந்து இது சொன்னா அப்படின்னா அவங்களுக்கு விளங்குற மாதிரி சொன்னா அப்படின்னா கண்டிப்பா அதை ஃபாலோ பண்ணுவாங்க. ஆனா இது வந்து அரசாங்கத்தால அங்கீகரிக்கப்பட்ட கூற்று அல்ல. சரி, இந்த பாயிண்ட் நம்ம வந்து மக்களுக்கு எவ்வளவு தெளிவா சொல்ல முடியுமோ அந்த அளவுக்கு தெளிவா சொல்றோம். அந்த வகையில உங்க லெவலுக்கு நான் இறங்கி வந்து பாமர மக்களும் ஈஸியா புரிஞ்சுக்கணுங்கிறதுக்காக நான் சொல்லக்கூடிய கண்டிப்பா அடங்காப்புடாரி அடங்கற பூச்சி என்னுடைய கதை. ஏன்னா நம்ம மண்டலத்துல எப்படி எல்லாம் பேச்சு வழக்கு இருக்கோ அது அந்த பேச்சு வழக்குல நம்ம சொன்னோம்னா ஈஸியா புரிஞ்சுக்குவாங்க சார். படத்துல வரும் பட்டிக்காடப்பட்ட மேல ஆடுற மாட்டை ஆடித்தாங்க இறக்கணும், பாடுற மாட்டை ஆடித்தாங்க இறக்கணும். பட்டிக்காடப்பட்ட மேல சிவாஜிக்கு அவங்க அம்மா ஏதோ ஒரு சொல்லுவா. கண்டிப்பா இந்த ஆடுற மாட்டை நம்ம ஆடித்தாங்க இருக்கணும். அதான் போற போக்குல சொல்லி புரிய வச்சோம்னா கண்டிப்பா ஜெயம் உரிய ஜெயம். 6 மாசம் மாத்திரை சாப்பிட்டு உரிய மூச்சு சாப்பிட்டு முடிச்சிடும். ஆனா நீங்க சொல்ற மாதிரி 6 மாசத்துக்கு இடையில நிறுத்திட்டா தான் அடுத்த கட்டத்துக்கு போயிடும் இல்லைங்களா சார்? கேட்காம போயிடும். அடுத்த மாத்திரை கேட்காம போயிடும். இடையில 1 நாள் 2 நாள் நான் சாப்பிட முடியல அப்படின்னு சொல்லி விட்டுட்டோம்னாக்க விடக்கூடாதுங்கிறீங்க. ஓகே, 1 நாள் தவறக்கூடாது. கல்யாணமா கர்மாதியா அதை பத்தி நாம கவலைப்படாது. நம்ம உடம்பு போயிட்டு போறாங்க, நம்ம உடம்பு நம்ம சரி பண்ணிக்கணும் அப்படின்னு 6 மாசம் ஒரே மூச்சா சாப்பிட்டு முடிச்சிடும். நீங்க கேட்ட கேள்விக்கு பதில் ஒரே மூச்சா சாப்பிட்டு 6 மாசம்னா 6 மாசம் அடங்காத கிருமியும் வரும். அதுக்கெல்லாம் வந்து நாங்க 15 மாசம் மாத்திரை இருக்குது, 18 மாசம் மாத்திரைலாம் இருக்குது. அந்த ஸ்டேஜ். இப்ப நாங்க சளி பரீட்சையில வந்து இப்ப என்ன கண்டுபிடிக்கிறோம் அப்படின்னா டிபி மாத்திரைக்கு அடங்கற பூச்சியா இல்ல அடங்காத பூச்சியா அப்படின்னு இப்ப நாங்க டைரக்டா சளி பரீட்சையில கண்டுபிடிச்சிடறோம். முதல் பரீட்சையிலேயே இந்த அடங்கற தன்மை அடங்காத தன்மை நான் கண்டுபிடிச்சிடறோம். இப்பெல்லாம் மிஷின் அந்த மாதிரி வந்துருக்கு. ஆரம்பத்துல சளி பரீட்சை பண்ணி இது டிபி பூச்சின்னு கண்டுபிடிப்போம். டிபி பூச்சின்னு கண்டுபிடிச்சோன்னா நான் முதல்ல வந்து எல்லா பூச்சியும் கொடுக்குற மாதிரி மாத்திரை கொடுத்துருவோம். அது அடங்காத பூச்சியா கிருமியா கூட இருக்கலாம். ஆனா நாங்க கொடுக்கறது எப்போ கொடுக்குற மாத்திரை அடங்காத பூச்சியா உடம்புல இருந்தது அப்படின்னா நாங்க கொடுக்குற மாத்திரை கேட்காது. இப்ப அந்த மாதிரி இல்லை. ஆரம்ப ஸ்டேஜ்லயே நாங்க கண்டுபிடிச்சிடுறோம் இது இவனுக்கு வந்திருக்கிறது அடங்கற பூச்சியா அடங்காத பூச்சியா. ரிஃபார்மேஷனுக்கு கேட்கக்கூடிய மாத்திரை பூச்சியா, ரிஃபார்மேஷன் மாத்திரைக்கு அடங்காத பூச்சி. அதை கண்டுபிடிச்சு இப்ப நம்ம அடுத்து டைரக்டா போயிடுறோம். திருப்பி நம்ம மாத்திரை அந்த அனாவசியமா மாத்திரை கொடுக்கின்ற வேலை இல்லை. இந்த வியாதியா இது வியாதிக்கு இந்த மாத்திரை, அந்த வியாதி அந்த மாத்திரை. முதல்ல அப்படி இல்லை, ஒரே வழியா இந்த எல்லாம் அந்த மாதிரி தான் மாத்திரை. அந்த மாத்திரையில அடங்கற பூச்சியும் இருக்கும் அடங்காத பூச்சியும் இருக்கும். அந்த காலம் இதெல்லாம் ஆராய்ச்சி பண்ணி நாளுக்கு நாள் முன்னேற்றம் இப்ப டைரக்டாவே நம்ம கண்டுபிடிச்சிடும். இவனுக்கு இருக்கிற பூச்சி அடங்கற பூச்சியா அடங்காத பூச்சியை கண்டுபிடிச்சு அவனுக்கு மாத்திரை கொடுத்தோம். இது 6 மாசம் மாத்திரை. நேயர்கள் இதுவரை கேட்டு பயனடைந்தது பெருந்துறை அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் காசநோய் பிரிவில் பணியாற்றிக் கொண்டிருக்கின்ற டாக்டர் பி பாலசுப்ரமணியன் அவர்களுடன் ஒரு நேர்காணல். இந்த காசநோய் பற்றிய பல்வேறு தகவல்களை அடுத்த பகுதியில் கேட்போம். நேயர்களே, இந்த நிகழ்ச்சி இந்திய அரசாங்கத்தின் அறிவியல் மற்றும் தொழில்நுட்பத்துறை அதாவது டிபார்ட்மெண்ட் ஆஃப் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜியால் நிறுவப்பட்டுள்ள விக்ஞான் பிரசார் மற்றும் காரைக்குடி அழகப்பா பல்கலைக்கழகம் இணைந்து வழங்கும் 60 வயதுக்கும் மேற்பட்ட ஆன்றோர்களை உள்ளிணைக்கும் ஒரு புதுமையான சமுதாய வானொலி நிகழ்ச்சி அனுபவ். நிகழ்ச்சி ஆக்கம் ஊக்கம் மற்றும் வழிகாட்டல் டாக்டர் ஆர் ஸ்ரீதர். வடிவமைப்பு செயலாக்கம் காரைக்குடி அழகப்பா பல்கலைக்கழகத்தின் டீன் டாக்டர் ஆர் முருகன். நிகழ்ச்சி ஒருங்கிணைப்பு கொங்கு சமுதாய வானொலியின் நிலைய இயக்குனர் டாக்டர் எஸ் மகேஸ்வரன். இந்த நிகழ்ச்சி தயாரிப்பு நிலையத்திலிருந்து சதீஷ்குமார்.